கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். நேற்றைய தினம் பெரிய வெள்ளிக்கிழமை, நாளைக்கு ஈஸ்டர். இதுக்கு இடைப்பட்டதான இந்த ஒரு நாளில் என்ன நடந்தது என்பதை நாம் அறிய வேண்டும். இந்த நாளில் இந்த சனிக்கிழமை அதிக எதிர்பார்ப்போடு கூட இருந்ததான சீஷர்கள் ஏமாற்றத்தோடு கூட இருந்தார்கள். யூதர்களும் ரோமர்களும் அதிக உற்சாகத்தோடு கூட ஒரு தலைவலி முடிந்தது, இயேசு அவை முடித்து விட்டோம், அவருடைய கதை சாப்டர் முடிந்து விட்டது என்று நினைத்து கொண்டிருந்தாங்க. ஆனால் முடிந்தது என்கிறதான வார்த்தையில் இது 6வது வார்த்தையாக அது இருந்தது. அதை இந்த நாளிலே நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முடியவில்லை, எல்லாம் நன்றாக முடிந்தது என்று தான் அர்த்தம். இந்த நேரத்தில் கொலோசியர்களின் நிருபம் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை பார்க்கின்ற வேளையில் இயேசு செய்ததான ஒரு மகத்தான காரியம் வெளிப்படுகிறது. வெளிப்பட தோற்றத்தில் சிலுவை ஒரு தோற்று போனதான ஒரு சின்னமாக இருந்தது. இயேசு சிலுவையிலே மரித்து விட்டார் என்கிறதான ஒரு காரியம் இருந்தது. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் மிக அழகாக இந்த இடத்துல சொல்லுகிறார், நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவிலராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் வெற்றி சிறந்தார் என்று பார்க்கிறோம். இந்த நேரத்தில் இந்த கோலம் என்று பார்க்கின்ற வேளையில் நம்முடைய வயல் வெளியிலே விவசாய நிலங்களிலே பார்த்தீங்கன்னாக்கா சோளக்கொள்ளை பொம்மையை வைத்திருப்பாங்க. சோளக்கொள்ளை பொம்மையை போல பிசாசை இயேசு அந்த இடத்துல ஆணி அடித்து சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்தார் என்று பார்க்கிறோம். பிசாசுக்கு ஒரு வல்லமையும் இல்லாதபடிக்கு அவனை உரிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். எல்லா அதிகாரங்களையும் உரிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். இந்த வேளையில் இந்த முடிந்தது என்கிறதான வார்த்தையில் பார்க்கின்ற வேளையில் 3 காரியங்கள் காணப்படுகிறது. தேவனுடைய வெளிப்பாடு, தேவன் மனிதனாக பிறந்தார், அதனுடைய நிறைவு முழுவதுமாக முடிந்தது. அதுதான் ரெவலேஷன் ஆஃப் காட். 2வதாக ஒரு மீட்பு, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மட்டும்தான் மனுக்குலத்துக்கு மீட்பு என்று நாம் அறிந்திருக்கிறோம். அந்த மீட்பு ரிடெம்ஷன் நமக்கு கிடைத்தது. அதோடு கூட முடிந்து விடவில்லை. 3வதாக ரெக்கன்சிலியேஷன் என்று சொல்வார்கள், ஒப்புரவாகுதல். அந்த ஒப்புரவாகுதல் மூலமாக இயேசு இருதிறத்தாரையும் ஒப்புரவாகி சிலுவையிலே வெற்றி சிறந்தார், ஒரு முடிவு கொண்டு வந்தது என்று பார்க்கிறோம். இந்த வேளையில் கூட ஒரு கணக்கை முடிக்கிறாங்கன்னு சொன்னால் எல்லாம் முடிந்தது என்று சொல்லி ஒரு சின்ன சீல் போடுவார்கள். இந்த கடன் வாங்குகிறோம், இல்லாவிட்டால் மார்ட்கேஜ் பண்ணுகிறோம், அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபினிஷ்ட், இல்லாட்டி கிளியர்டு, எல்லா கடனும் முடிந்து விட்டது என்று ஒரு பெரிய ஒரு சாப்பாவை போடுவார்கள். அதை போலத்தான் இயேசு பிசாசின் மீது உச்சந்தலையில் ஆணி அடித்து எல்லா காரியங்களும் நான் என்ன ஒரு நோக்கத்துக்காக வந்தேனோ அந்த நோக்கம் நிறைவேற்றி முடிந்தது என்று முடிவு பெற்றவராக அந்த கணக்கை முடிந்தது என்று சொன்னார். அதில் இந்த 3 காரியங்கள் இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால் தேவன் வெளிப்பாடு, 2வதாக மீட்பு, 3வது ஒப்புரவாகுதல். இது 3ம் நடந்து கிடைத்தது. நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஜெபிப்போமா. நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து சிலுவையில் பிசாசை மேற்கொண்டு வெற்றி பெற்று அவனை ஆண்டவரே வெளியரங்க கோலமாக்கினார் என்று பார்க்கிறோம் ஐயா. இயேசு மரிக்காவிட்டால் எங்களுக்கு ஒரு விடிவு இல்லை ஐயா. இந்த வேளையில் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் எல்லா முழுமையும் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாக எங்களுக்கு கிடைத்ததற்காக ஸ்தோத்திரம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையட்டும்.